எல்லா குழந்தைங்களுக்கும் கைகளில் மசில்ஸ் அண்ட் போன்ஸ், அதாவது 26 போன்ஸும் 40 மசில்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கு. நம்ம ஒரு பேனாவோ பென்சிலோ பிடிச்சி ஒரு ஸ்ட்ரோக் எழுதுறதுக்கு. ஆனால் நம்ம ஸ்கூலில் சேர்த்த உடனேயே அவங்களுக்கு தேவையான ஹேண்ட் ரைட்டிங் ட்ரைனிங் கிடைக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஸ்கூல் சிலபஸ் ஒரு ஸ்பீடில் போகும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு டைம் லைன் இருக்கும். அவங்களுடைய கைகள் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு, அந்த மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அதெல்லாம் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யறதுக்கான டைம் லைன், அதாவது எல்லா குழந்தைங்களும் ஒரே நாளில் நடக்கிறதில்ல, பேசுறதில்ல. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டைம் லைன் தேவைப்படுது. அதோடைய வளர்ச்சியில் வந்து அதோடைய ஸ்கில் லேர்ன் பண்ணுற டைம் லைன் வந்து ஒரு குழந்தைகளுக்கும் மாறுபடும். இப்போது நம்ம ஸ்கூல் சிஸ்டமில் எல்லாருக்கும் ஒரே டைம் லைனில் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிசஸ் கொடுத்து முடித்து இமீடியட்டாக போர்ஷன்ஸ் ஆரம்பித்து எழுத வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ், அந்த டைம் லைன் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கைகளில் இருக்கிற எல்லா நரம்புகளும் கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க லெசன்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைகள் வரும். என்னென்னா ஆக்டிவேட் ஆகாத நரம்பை யூஸ் பண்ண கைகளில் வலி வரும், ரிஸ்ட்டில் பெயின் வரும், எல்போவில் பெயின் வரும், ஷோல்டரில் பெயின் வரும். இந்த பெயின் என்னாகும் அப்படின்னு சொன்னால் டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும். எப்போவுமே நமக்கு வலி வந்ததுன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்ற ஆட்டிடியூடில் தான் இருப்போம். குழந்தைங்களுக்கு கேட்கவே வேண்டாம். சின்ன வலி கூட அவங்களுக்கு பெருசாக தெரியும்.